ரொம்ப புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்ட் படிப்புல பின்தங்கறதையும் இல்லனா நல்ல திறமை இருந்தும் ஒருத்தர் தன்னோட வேலையில திருப்தியா இல்லாம இருக்கிறதையும் நீங்க பார்த்திருக்கீங்களா? இதுக்கு காரணம் அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்ல. ஒருவேளை அவங்களோட உண்மையான பவர் என்னன்னு நாம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கலாம். சில குழந்தைங்க படிப்புல கொஞ்சம் மெதுவா இருப்பாங்க. சில பெரியவங்க வேலையில தடுமாறுவாங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம்? அவங்க புத்திசாலி இல்ல, அவங்களுக்கு டேலண்ட் இல்லன்னு ஒரு முத்திரையா குத்திடுவோம். ஆனா உண்மை அது கிடையாது. அவங்க மூளைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த அபாரமான திறமைகளை நாம இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அதுதான் நிஜம். அப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? நம்ம சிஸ்டம்ல ரொம்ப ஆழமா வேரூன்றி போன ஒரு பழக்கம்தான். அதாவது எல்லாரையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு அளவிடுறது. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, ஒவ்வொருத்தரோட மூளையும் அவங்க கைரேகை மாதிரி ரொம்பவே தனித்துவமானது. ஆனா நம்ம கல்வி முறை என்ன பண்ணுது? ஒரு மீன், ஒரு குரங்கு, ஒரு யானை எல்லாத்தையும் எது வேகமா மரம் ஏறுதுன்னு டெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு பாக்குது. இந்த தப்பான அணுகுமுறையால வர்ற விளைவுகள் ரொம்பவே மோசம். மாணவர்கள் நம்மால முடியாது போலன்னு நம்பி அவங்க தன்னம்பிக்கையை இழந்துடுறாங்க. தங்களுக்கு கொஞ்சமும் செட் ஆகாத ஒரு துறைய தேர்ந்தெடுத்து வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுறாங்க. ரொம்ப முக்கியமா அவங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அற்புதமான திறமைகள் வெளிய வரவே முடியாம வீணா போயிடுது. ஒருவேளை உங்க திறமைகளை துறக்கிறதுக்கான அந்த சாவி வெளியே எங்கேயும் இல்லாம அது உங்க கைகள்லயே இருக்குதுன்னு சொன்னா இப்படி இருக்கும். ஆமா, அந்த சாவிதான் நம்ம கைரேகைக்கும் மூளைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான அறிவியல் தொடர்பு. அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் DMIT டெஸ்ட், அதாவது டெர்மட்டோகிளிஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த டெர்மட்டோகிளிஃபிக்ஸ் அப்படிங்கிறது கைரேகைகளை பத்தின ஒரு அறிவியல் ஆய்வு. இந்த டெஸ்ட் உங்க கைரேகைகளை அனலைஸ் பண்ணி உங்க மூளையோட அமைப்பு, உங்களுக்கு மட்டுமே இருக்கிற தனிப்பட்ட திறமைகள் இதெல்லாம் பத்தின ஒரு மேப் மாதிரி நமக்கு கொடுக்குது. இது ஒன்னும் ஜோசியம் கிடையாது, இது பக்கா சயின்ஸ். ஒரு குழந்தை அம்மாவோட வயித்துல இருக்கும்போதே மூளையும் கைரேகைகளும் ஒரே சமயத்துல தான் உருவாகுது. அதனால உங்க கைரேகையில இருக்கிற ஒவ்வொரு வளைவும் நெளிவும் உங்க மூளையோட செயல்பாட்டோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உங்க கைரேகை தான் உங்க மூளையோட உண்மையான திறமைகளை காட்டுற ஒரு ப்ளூ பிரிண்ட். அப்போ இந்த டெஸ்ட் மூலமா என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்கலாம்? முதல்ல உங்களுடைய தனித்துவமான நுண்ணறிவு கலவை, அதாவது உங்க இன்டெலிஜென்ஸ் மிக்ஸ் பத்தி பாப்போம். இந்த வரிகள் ஒரு முக்கியமான உண்மைய சொல்லுது. கணக்குல ஒரு குழந்தை கொஞ்சம் வீக்கா இருந்தா நாம உடனே அவங்கள மந்தம்னு சொல்லிடுவோம். ஆனா அதே குழந்தை சூப்பரா வரைஞ்சா அதை நம்ம ஒரு பெரிய திறமையா பாக்கறதில்ல. புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரே ஒரு வகை மட்டும் கிடையாது. DMIT டெஸ்ட் இது மாதிரி பல வகையான நுண்ணறிவுகளை அடையாளம் காட்டுது. உதாரணத்துக்கு, இன்டர்பர்சனல் நுண்ணறிவு அதிகமா இருக்கிறவங்க மத்தவங்களோட ஈஸியா பழகுவாங்க, நல்ல தலைவர்களா வருவாங்க. உடல் ரீதியான நுண்ணறிவு இருக்கிறவங்க விளையாட்லயோ இல்ல டான்ஸ்லயோ கலக்குவாங்க. இங்க பாருங்க, இந்த சார்ட் காட்டுற மாதிரி ஒருத்தருக்கு லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் உச்சத்துல இருக்கலாம், ஆனா மியூசிக் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு இது அப்படியே உல்டாவா இருக்கும். இந்த மாதிரி நமக்குன்னு இருக்கிற தனித்துவமான கலவையை புரிஞ்சுக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி. சரி, உங்க நுண்ணறிவு வகைகள் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? அந்த திறமைகளை நீங்க எப்படி வளர்த்துக்கிறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்க லேர்னிங் ஸ்டைல் பத்தி தெரிஞ்சுக்கணும். பொதுவா நாம 3 வழியில கத்துக்கிறோம். சிலருக்கு ஒரு விஷயத்த பார்த்தா விஷுவலா ஈஸியா புரியும். சிலருக்கு கேட்டா ஆடிட்டரியா மனசுல பதியும். இன்னும் சிலரோ அதை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் கைனஸ்தெட்டிக்கா கத்துக்குவாங்க. உங்களோட முக்கியமான ஸ்டைல் எதுன்னு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டமான பாடத்தையும் நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். ஒரே டீச்சர் ஒரே பாடம், ஆனாலும் சில மாணவர்களுக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது? காரணம் இதுதான். டீச்சர் ஒரு விஷயத்த சொல்லித்தரும்போது அதை ஏத்துக்கிற ஸ்டைல் மாணவன்கிட்ட இல்லன்னா எப்படி புரியும்? இங்க பிரச்சனை மாணவன்கிட்ட இல்ல, சொல்லிக் கொடுக்கிற முறைக்கும் கத்துக்கிற முறைக்கும் நடுவுல இருக்கிற பொருத்தமின்மையில தான் இருக்கு. கடைசியா, உங்க சிந்தனைய எது கண்ட்ரோல் பண்ணுது? உங்க லெஃப்ட் பிரெயினா இல்ல ரைட் பிரெயினா? இத பத்தி பாப்போம். நம்ம மூளையோட 2 பக்கமும் 2 அலகலகு உலகங்கள் மாதிரி. இடது மூளை லாஜிக், கணக்கு, அனாலிசிஸ்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வலது மூளை கற்பனை, கலை, கிரியேட்டிவிட்டின்னு வேறொரு உலகம். ஒன்னு பிளான் பண்றதுல கில்லாடியா இருந்தா இன்னொன்னு புதுசா உருவாக்குறதுல எக்ஸ்பர்ட். நீங்க ஒரு ரைட் பிரெயின் பர்சன்னு வச்சுக்குவோம். உங்களை கொண்டு போய் ஒரு அக்கவுண்ட்ஸ் வேலையில உட்கார வச்சா அது உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். ஆனா அதே நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனிங் வேலையில இருந்தா உங்க திறமை பிரகாசிக்கும்.
உங்க ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது சரியான பாதையை தேர்ந்தெடுத்து டென்ஷனை குறைச்சு வெற்றியை ஈஸியாக்கும். சரி, இவ்ளோ தகவல்களையும் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றது? இந்த தெளிவிலிருந்து உங்களுக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கலான்னு பாப்போம். இந்த டிஎம்ஐடி அனாலிசிஸ் பண்றது ரொம்பவே சுலபம். முதல்ல உங்க 10 விரல் ரேகைகளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டேட்டாவை சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணுவாங்க. கடைசியா உங்களை பத்தின ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் கிடைக்கும். அதோட உங்க திறமைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு ஆலோசனையும் கொடுப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, டிஎம்ஐடி உங்க வாழ்க்கை பாதையில இருக்கிற யூகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. இது ஒரு டார்ச் லைட் மாதிரி உங்க பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் வளர்ச்சிக்கான ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான பாதையை காட்டுது. இந்த தெளிவை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள மாதிரியே குழப்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு உதவ ஒரு வாய்ப்பும் இருக்கு. இந்த டிஎம்ஐடி டெக்னாலஜியை பத்தி மத்தவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மூலமா அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வந்து அது மூலமா ஒரு வருமானத்தையும் சம்பாதிக்க முடியும். உங்க வெற்றிக்கான ப்ளூ பிரிண்ட் உங்க விரல் நுனியிலேயே இருக்கு. அந்த ரகசியத்தை படிச்சு உங்க உண்மையான ஆற்றலை இந்த உலகத்துக்கு காட்ட நீங்க தயாரா?